ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தின் சாபத்தை நீக்குவாய், சாவையும் தடுப்பாய், சிவத்தை காண்பாய். ஓம் நம சிவாய. திரு நாகர்கோவில் நாகராஜா கோவில் பக்தர்களுக்காக வேடிக்கை காட்டும் மிருகமாக வாழ்ந்தால் அங்கே நீ காண்பது மனிதனை அல்ல, மனித உடலை தந்த கடவுள். பணம் காசு இல்லாவிட்டாலும் உன்னை அனாதையாக படைக்கவில்லை, உறவுகளோடு தான் படைத்தார் என்பதற்கு உனது உள்ளமே சாட்சி. அதில் கடவுள் வாழும் ஆலயத்தை கல்வெட்டுகளில் கண்டால் சமாதி, உனது உள்ளத்தால் கண்டால் உண்மை. உருவத்தை இழந்தால் மாயை காணல் நீரை போல, உருவத்தை இழந்தால் மாயை காணல் நீரை போல, உண்மையை இழந்தால் மரணம் வெளிகொடுக்கும் மிருகத்தை போல. உன்னை வெறுத்து விட்டால் துர்நாற்றம், உன்னை பார்க்க ஆரம்பித்து விட்டால் உண்மையை பார்க்கிறாய் என்று சாகா வரம் தந்தார்கள். சாபத்தை தீர்த்து எந்தன் கண்மணியே, காயப்போடுகிற கருவாடு கண்களை இழப்பதும், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குவது, நன்றி மறந்து நரகத்தில் நிற்பதும் ஒன்றுதான் என்று தாயும் தந்தையுமாக மரணத்தில் இருந்து விடுவித்தார்கள். அந்த அன்பை சிவமாகும். பாடையில் தூக்க நீ பிரேதமும் அல்ல, பாதாளத்தில் தள்ள நீ விஷ ஜந்தும் அல்ல. கடவுளின் அவதாரம் என்றும் உலகத்திற்கு நீ உண்மையான சாட்சி. சாபம் அல்ல என்று உணர வைத்தார்கள் சிவமாக, என்றும் பாசத்தோடு சிரஞ்சீவியாக விண்மீன். ஓம் நம சிவாயா என்றால் தலைக்கணம் கொண்ட தீக்குச்சி காலுக்கு கீழே, உனது பாதத்தின் கீழே. ஓம் நம சிவாயா. பணம் என்றால் பிரேதங்கள் கண்களை இழந்தாலும் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் உன்னை சாபத்தில் நிறுத்துவதில்லை. அந்த அன்பை சிவமாகும். ஓம் நம சிவாயா. முட்செடியில் மாட்டிய பாம்பு விஷத்தை கக்கும், உனது பாசத்தால் விஷத்தை முறிக்கும். அந்த அன்பை சிவமாகும். ஓம் நம சிவாயா. கல்லில் வடித்த சிலை ஊனத்தை காட்டினாலும் கருவில் இருக்கும் குழந்தையை மறைக்க முடியாது. கல்லில் சிலை வடிப்பது கண்ணீரால் என்றால் அது பூஜை செய்கிறவர் கண்களிலும் கண்ணீரை கண்டாய் கர்ம பலனை முடித்து. அந்த அன்பை சிவமாகும். ஓம் நம சிவாய என்றால் நீ சாக மாட்டாய்.